அனைவருக்கும் வணக்கம். கடினமான பாதைதான் உன்னை அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் பிஎஸ்ஏ 2023 இரண்டு பிரிவுகளை பார்க்க போகிறோம். அதாவது 154 அண்ட் 155. அதாவது ஹவு டு மெமரி பார்க்க போகிறோம். அதே போல் நீதிமன்றமானது எந்த கேள்வியை தடை செய்யலாம், மே ஃபார்பிட், எந்த கேள்வியை தடை செய்ய வேண்டும், த கோர்ட் ஷல் ஃபர்பிட், அதுக்கு த கோர்ட் மே ஃபர்பிட் என்பதை பார்க்க போகிறோம். வாட் இஸ் வாட். இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெறுகிறது. இங்கே சாட்சி வந்துட்டாங்க. இப்போ நான் தான் அட்வொகேட்டு. இந்த நீதிமன்றத்தில் நான் கேள்வி கேட்கின்ற போது என்ன கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த சாட்சியை பார்த்து அநாகரிகமான கேள்வியை கேட்கிறேன் அல்லது அந்த பழி தூற்றுகின்ற வகையிலே கேள்வி கேட்கின்றேன். அவ்வாறு கேட்கின்ற போது நீதிபதி அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், சார் இது கேள்வி என்ன கேள்வி, இது அது இன்டீசெண்டாக இருக்குது சார், அநாகரிகமான கேள்வி சார், இந்த கேள்வி நீங்கள் கேட்காதீங்கன்றே என்னை தடை செய்யலாம். அதே மாதிரி சார் இது பழி தூற்ற மாதிரி இருக்குது, சாட்சி நீங்கள் கேட்குற மாதிரி பழி தூற்ற மாதிரி இருக்குது, இந்த கேள்வி நீங்கள் கேட்காதீங்க என்று தடை செய்யலாம். சரி, ஒருவேளை நான் கேட்கின்ற கேள்வியானது அந்த ஃபேக்டின் இஷ்யூ இருக்குதுல்ல, இந்த வழக்கினுடைய ஃபேக்டின் இஷ்யூ அதுதான், அதாவது தீர்வு தரும் நிகழ்மையே அதுதான். அவ்வாறு இருந்து அதற்கு தொடர்புடைய கேள்வியை நான் கேட்டால் அன்றி அப்போ தடை செய்ய நீதிபதி சரி கேளுங்க, நான் சொல்லுவேன், நோ யுவர் ஆனர், இது ரிலேட் டு இந்த ஃபேக்டின் இஷ்யூனுடைய இதுக்காக இருக்குதுன்னு சொன்னேன், எஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த ஃபேக்டின் இஷ்யூ இருக்குது இல்லை, அந்த தீர்வு தரும் நிகழ்மையே அதுதான் டிசைட் பண்ண போகுது. இந்த கேள்வி தான் கேட்டால் தான் என்ன அந்த வழக்கில் தீர்வு தரும் நிகழ்மையாக இருக்கிறதோ அதை டிட்டர்மைன் பண்ண முடியும், முடிவு செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும் என்று இருக்குது. இந்த ரெண்டு கேள்வியை தவிர வேறு எந்த கேள்வியும் நான் சாட்சியிடம் கேட்டால் நீதிபதி அவர்கள் சார் கேட்காதீர்கள் என்று என்ன பண்ணலாம், நீதிபதி தடை செய்யலாம். சரி, இதை நாம் எவ்வாறு ஞாபகம் வச்சலாம், இதான் ரொம்ப முக்கியம், படிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 154 இருக்குல்ல, 154 இது த கோர்ட் மே ஃபர்பிட் சொல்லணும். அப்போ மே என்பதை எப்படி ஞாபகம் வச்சலாம்னு சொன்னால், இந்த 4 இருக்குல்ல, 1 2 3 4 எம் போட்டால் 1 2 3 4 4 வருதா, அப்போ இது மே அப்படி என்று ஞாபகம் வச்சலாம். அதே மாதிரி 1 + 5 + 4 10 போட்டுட்டு பழி தூற்றுதலுக்கான அந்த மாதிரி கேள்விகளை. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பபெட் பார்த்தீங்கன்னா எம் தான் ஃபஸ்ட்டு வருது, ஃபஸ்ட்டு எம், அப்போ மே, ஃபஸ்ட்டு 54 தான் வருது. ஆனால் 154 158 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது 54 ஞாபகம் வருகின்ற போது மே தான் வரும், ஃபஸ்ட்டு மே. அடுத்து தான் எஸ் வருவது, ஷல் வருவது செகண்ட், அப்போ அந்த ஆல்பபெட் படி. சரி, இப்போ இரண்டாவதாக இன்னொரு சாட்சி வராங்க. இன்னொரு சாட்சி வருகின்ற போது நான் அந்த சாட்சியை நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி, அதாவது அவரை இன்சல்ட், நிந்தித்தல் அல்லது அவமானப்படுத்துகின்ற வகையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆர் அன்னாய், அந்த தொந்தரவு தரக்கூடிய கேள்வியை, இந்த சாட்சியை நான் கேட்கிறேன். நீதிபதி அவர்கள் என்னை பார்த்து, சார் இந்த மாதிரி கேள்விலாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார் என்று என்ன பண்ணோம், த கோர்ட் ஷல் ஃபர்பிட், என்னை தடை செய்ய வேண்டும், அப்படிலாம் கேட்காதீங்க சார். என்னங்க சார் சாட்சி போயிட்டு இன்சல்ட் பண்ணல மாதிரிலாம் கேட்குறீங்க, அதுக்கு வேணாம் சார். அதே மாதிரி அன்னாயின்ஸு, ஏதாவது அன்னாயின்னு சொல்லலை, தொந்தரவு தர மாதிரிலாம் கேட்குறீங்க சார், அதெல்லாம் த கோர்ட் ஷல் ஃபர்பிட் சார். நீ வேணா செக்ஷன் 155 பாருங்கள் சார். அதனால் நீங்கள் கேட்காதீங்க என்ன பண்ணோம், தடை செய்ய வேண்டும். சரி, இதை நாம் எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், 155 நம்ம எப்பயுமே நம்முடைய மெமரியில் என்ன பண்ணுவோம், 5 வந்தால் பாருங்கள், 5னாவே எஸ் ஞாபகம் வச்சுப்போம், ஷல்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்சல்ட் அன்னாய், அதே நம்ம ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீசன்ட் ஸ்கேண்டலஸ் அப்படின்றது. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இன்சல்ட் அன்னாய் எவ்வாறு ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டி பாருங்கள், 11 வரும், 2 1 வருதா, ஃபஸ்ட்டு 1 ஐ பார்த்தீங்கன்னா இன்சல்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது 1 ஆல்பபெட்லாம் வரும், ஏ வரும், அன்னாய், இவ்வாறு நினைவுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் பாருங்க, ஃபஸ்ட்டு எம்எஸ், ஆல்பபெட்லேயே எம்எஸ், இவ்வாறாக 154 155 த கோர்ட் மே
forbid. The court shall forbid this kind of questions என்று நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம். இப்போ நீதி மன்றத்தில் நான் கேள்வி கேட்குறேன்ல, முறையான கேள்விதான். ஆனால் அந்த கேள்வியானது இந்த சாட்சியை குற்றம் சுமத்துவாத அஃபென்சிவ் ஃபார்ம்னு சொல்லும். குற்றம் சுமத்துகின்ற வடிவில் அது இருத்தல் கூடாது. அவ்வாறு இருக்கின்ற போது த கோர்ட் ஷல் ஃபர்பிட் அப்படின்றாங்க. சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கேஸ் ஆசர் டிசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி ரெஸ்பாண்டன்ட் ஒய்ஃபு, இவர் தான் பெட்டிஷனர் ஹஸ்பண்டு. டிசிஷன் கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, விவாகரத்து கோரி இந்த ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு நடைபெறுகிறது. அப்போது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால், இவர் சொல்கிறார், பெட்டிஷனர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியானவர் என்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கிரவுண்டில் ஒரு இந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்திருக்கார்ல. அப்போ இதை கேள்வி கேட்கின்ற போது, இவருடைய பெட்டிஷனுடைய வழக்கறிஞர் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் என்னுடைய கட்சிக்காரர் மனுதாரருடைய நண்பருக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குறாரு, அதனால் நீங்கள் அவருடன் அந்த பாலியல் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் நீதிமன்றம் சொல்லுகிறது, சார் நீங்கள் கேட்குறது லெட்டர்ஸ்லாம் முறையானதான், லெட்டர் போட்டிருக்காங்க போகிறாங்க, அது என்ன டிரான்சாக்ஷன். ஆனால் இப்போது கேட்கின்ற அவரை குற்றம் சுமத்துவதாக இருக்கின்ற வடிவில் இருக்கின்றது, இதை நீங்கள் கேட்கக்கூடாது என்று நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த வழக்கு என்று சொன்னால், பிபின் சந்திரா ஷா வர்சஸ் பிரபாவதி, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 176. ஒன் மோர் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவாகிடும். இது என்னவென்றால், அஃபென்ஸ் என்னவென்றால் போக்சோ ஆக்ட். போர்னோகிராஃபி பார்த்தல நம்ம இப்போ நம்ம வீடியோ கூட வெளியிட்டிருக்கோம் இந்த போர்னோகிராஃபி பர்பஸில் 13, 14, 15. இப்போ அதில் அவ்வாறு அந்த மெட்டீரியல் இருக்குது. அந்த ஆபாச படத்தை எடுத்து வீடியோவிலையோ பென்ட்ரைவ்லையோ செல்ஃபோன்லையோ வச்சுட்டு இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுது. இப்போ உதாரணத்துக்கு இது மகிழா கோர்ட்னு நினச்சிங்க, இங்கே சாட்சி ஒரு பெண் இருக்காங்க, அந்த மாதிரி சீனரை மாற்றிங்க. அப்படியே இப்போது இந்த சீனில் இப்போது கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கின்ற போது, ஏன்னா இப்போ போர்னோகிராஃபிக்குன்னா தெரியும் உனக்கு, ஆபாச படமாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி கேள்வி கேட்குறது எப்படின்னு சொல்லலாம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கின்ற போது அது எவ்வாறு யாரையெல்லாம் ஒரு சங்கடத்துக்கு உட்படுத்தக்கூடாது, எம்ப்ராஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம். என்னவென்றால், இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னா யார், அந்த இப்போ மகிழா கோர்ட் என்றால் அல்ல போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் என்றால் அந்த நீதிபதியை அது சங்கடத்துக்கு உட்படுத்ததாக இருத்தல் கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் ஃபீமேல், ஆண் பெண் அங்கே இருக்கிறார்கள், அது வழக்கறிஞராக இருக்கிறாப்பெல்லாம். இப்போ ஏன்னா கவுன்சில் பொறுத்து இருப்பாங்க எல்லாம், அந்த இன் கேமரா போனாலும் என்ன பண்ணாங்க, ஜூனியர்ஸ் கூட இருப்பாங்க, பெண்ணாக இருக்கலாம், வழக்கறிஞர் ஆணாக இருக்கலாம். இவர்களை என்ன பண்ணுறது, சங்கடப்படுத்தும்படியாக கேள்விகள் இருக்கக்கூடாது. அதே போன்று விட்னஸை, அந்த சாட்சி சொல்ல வருகின்ற வரை, அல்லது இங்கே இருக்கின்ற டீசன்ட் பர்சன், அதாவது ஒரு நாகரிகமான இருக்கின்ற ஒரு மனிதர்களையும் மற்ற சாட்சிகளையும் எதுவும் சங்கடப்படுத்துகின்ற மாதிரியான கேள்விகளை கேட்பதை மினிமைஸ் செய்ய வேண்டும் எங்கே நீதிமன்றமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கேஸ். அப்போ மினிமைஸ் என்ன அர்த்தம், இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, ஷல் ஆல்மோஸ்ட் த கோர்ட் ஷல் ஃபர்பிட். இதை சொன்ன வழக்கு எது என்று சொன்னால், ஃபாத்திமா ரிஸ்வானா வர்சஸ் ஸ்டேட், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 2005, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 712. ஒன் மோர் சைட்டேஷன், 2005 வால்யூம் 1, சுப்ரீம் கோர்ட் கேசஸ், பேஜ் நம்பர் 582. அது பேரா மென்ஷன் பண்ணுவோம். பேரா 12 to 14 2005 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 900 இதில் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நாம் படிக்கின்ற போது, சாட்சிய சட்டத்தை படிக்கின்ற போது கோர்ட் ப்ரொசீடிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த சிஆர்பிசி, இந்த எவிடன்ஸு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர், டிஃபென்ஸ் கவுன்சில், இதெல்லாம் ரொம்ப நமக்கு ப்ராக்டிஸ் லாயருக்கு ரொம்ப. அதே போல் நீதிபதியாக போகிற உங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.